தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் உள்ளிட்ட 23 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் விஜய் தலைமையில் 10 பேர் கொண்ட தாவேக அரசு கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றது. இந்த நிலையில் தாவேக அரசு பதவியேற்ற 10 நாட்களுக்கு பிறகு தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தாவைக்காவை சேர்ந்த ஸ்ரீநாத், கமலி, விஜயலட்சுமி, ரஞ்சித் குமார், வினோத், ராஜீவ், ராஜ்குமார், காந்திராஜ், மதன் ராஜா, ஜெகதீஸ்வரி, விஜய் பாலாஜி, லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விஜய் தமிழன் பார்த்திபன், ரமேஷ் குமார், தென்னரசு, சம்பத்குமார், முகமது ஃபர்வாஸ், சரத்குமார், மரிய வில்சன், விக்னேஷ் ஆகிய 21 பேர் மற்றும் காங்கிரஸை சேர்ந்த ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகிய இருவர் என மொத்தம் 23 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸை சேர்ந்த ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 70 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைந்திருப்பது தமிழகத்தின் ஜனநாயக பாதையில் புதிய வரலாற்றை படைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொடர்ந்து விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களும் விரைவில் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் மட்டுமே ஆட்சியில் மாறி மாறி இருந்த நிலை மாறி புதிய கட்சிகள் ஆட்சியில் பங்கு வகிப்பது தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் அமைச்சராகியுள்ளனர். ஏற்கனவே கீர்த்தனா அமைச்சரான நிலையில் கமலி, விஜயலட்சுமி, ஜெகதீஸ்வரி ஆகிய மேலும் 3 பெண்கள் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். 23 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்ற நிலையில் ஏற்கனவே உள்ள 10 பேரையும் சேர்த்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் மொத்தம் 33 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.